பெண்கள் எந்த ராசி எந்த லக்கணத்துக்காரர்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க? பெண்கள் எந்த ராசி எந்த லக்கணத்துக்காரங்க நகை யூஸ் பண்ணுவாங்க? பெண்கள் எந்த ராசி எந்த லக்கணத்துக்காரங்க வெள்ளி கொலுசு, வெள்ளி அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க யார் அப்படி சொல்லப்போனால், இதே நீங்கள் ஆண்கள் இப்போ பார்த்தீங்களா, ரிஷவங்கிறது வந்து பெண் வீடாக வரும், சுக்கரனோட வீடு. அந்த அந்த சுக்கரனோட வீட்டில் வந்து ஆண்கள் பிறந்தாங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். மேசத்துக்கு காலப்புருஷனுக்கு 4ஆம் இடம் சந்திரன். அப்போ பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி 4ஆம் இடம் சொல்லலாம். அப்போ அந்த ரிஷவ லக்கணத்தில் ரிஷவ ராசியில் பிறந்த ஆண்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. கும்ப லக்கணம் கும்ப ராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் இதுலேயுமே ஹெட் வெயிட் கௌரவமாக தான் இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு வெளியில் வந்தாங்கன்னா ரொம்ப மற்றவங்க பார்க்கணும், ரசிக்கணும், மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ண மனநிலை தான் இந்த கும்பராசி கும்ப லக்கணத்துக்காரங்க இருப்பாங்க. சரி, அப்போ அந்த கும்ப லக்கணம் கும்பராசிக்காரங்க வந்து எதுலேயுமே ஹெட் வெயிட் கௌரவமாக இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த எந்த ட்ரெஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த கும்பராசி கும்ப லக்கணத்துக்காரங்க பாருங்கள், எந்த ட்ரெஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், மற்றவங்க பார்க்குறதுக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களும் சொல்லுவாங்க. எப்படின்னா கும்பம் அப்படின்னா கும்பத்துக்குள்ளே உள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளோ தண்ணி இருக்குது இல்லையா இருக்கான்னு தெரியாது. கும்பம் கிட்ட போய் பார்த்து தான் தெரியும். அதனால் எட்ட பார்க்குறவங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும். கும்பலக்கண கும்பராசிக்காரங்க ட்ரெஸ் பண்ணாங்கன்னா, லேடிஸாக இருந்தாலும் சென்ஸாக இருந்தாலும் சரி, வெளி தோட்டத்துக்கு அழகாக இருக்கும். பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி வர்ணித்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது கும்பராசி கும்பலக்கணத்துக்கு. ஆனால் அதே கிட்ட போய் பார்க்க முடியாது. அப்போ கும்பம்னா என்ன, கும்பம் கலசம், அப்போ அதுக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லைன்னு அவுட்ருந்து பார்க்கும்போது பார்க்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தானே அதனுடைய விளைவு என்னன்னு தெரியும். அப்படி அதே ரிஷவ லக்கணத்தில் பிறந்த ஆண்கள், அது இப்போ பெண் வீட்டில் வந்து ஆண்கள் பிறக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ பெண் வீட்டில் ஆண்கள் பிறந்தாங்கன்னா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து இந்த வாசனை திரவியம்லாம் அதிகமாக அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க ஆண்கள். இதே இப்போ மகரம் கும்பமாகவே இருக்கட்டும் பாருங்கள், ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. அவங்கள்ட்ட வந்து இந்த வாசனை திரவியங்கிறது அதிகமாகவே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, யோசனை பண்ணுவாங்க. ஆனால் இந்த பெண் வீட்டில் அதாவது வந்து இப்போ காலப்புருஷனுக்கு 1ஆம் இடம் மேஷம், 12 பாவம் 12 வீடு இருக்கா, இந்த 12 பாவம் 12 வீட்டில் வந்து பெண் வீடு எது வருதோ, ஆண் பெண் ஒற்றை ராசி இரட்டை ராசின்னு வரும். அதில் பார்த்திங்கன்னா அந்த பெண் வீட்டில் வந்து ஆண்மகன் பிறகுறாருன்னா பெண் மாதிரி இருப்பார், அமைதியாக இருப்பார், அடக்கொடுக்கமாக இருப்பார். ஆனால் வாசனை திரவியம் வந்து பெண்கள் மல்லிகைப்பூ வச்சு வாசனை திரவியமாக உருவாக்குவாங்க, சென்றடிப்பாங்க. ஆனால் ஆண்கள் வந்து அதாவது அவங்களுக்குள்ள ஸ்மெல்லானதை வாங்கி அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் பெண் வீட்டில் பெறக்கூடிய ஆண்கள். ஆண் வீட்டில் பெறக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் வந்து நடை உடை பாவனையெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நல்லா ஸ்பீடாக சுறுசுறுப்பாக நடப்பாங்க. அதே ஆண்கள் வந்து பெண் வீட்டில் பிறக்கிறவங்க அடக்க ஒடுக்கமாக பெண்ணு மாதிரியே இருப்பாங்க. தோற்றம் பார்த்திங்கன்னா பெண்ணு மாதிரியே பொறுமையாக, எதையும் பொறுமையாக செய்கிறது, பொறுமையாக நடந்துக்கிறது, அந்த ஒரு தோற்றத்தில் ஆண்கள் இருப்பாங்க. அப்போ ஆண்கள் வீட்டில் பெண் பிறந்தால் அந்த மாதிரி ஒரு வீரியம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து பெண்கள் கும்பராசி கும்பலக்கணத்துக்காரங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, பார்க்க அழகாக இருக்கும், தோற்றமாக இருக்கும். ரிஷவ லக்கணம் அதாவது இல்லைன்னா பெண் வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆண்கள் பிறந்தாங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, உல்லாசம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதாங்க சாதனை. இப்போ இந்த 12 பாவம் 27 நட்சத்திரம் 108 பாதம் அந்த காரகத்துவத்தை எடுத்து அப்ளை பண்ணாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.